ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஒன் தமிழ். இன்னைக்கு எந்த மாதிரி வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் யூடியூப் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரோம். மேபி நம்ம சேனல் ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லோகோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷன் தேவை. நான் ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, கேன்வா அப்படின்ற அப்ளிகேஷன். அந்த கேன்வா அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறே பாருங்கள். இதில் A to Zலேருந்து நிறையா வெரைட்டிஸான இது இருக்குது. லோகோஸு, யூடியூப் பேனரு, எக்கச்சக்கமான இது இருக்குது இந்த கேன்வாவில். இது ஒரு நல்ல அப்ளிகேஷனே சொல்லலாம். இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாகவே இருக்கும். அதனால மறக்காமல் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நீங்கள் சர்ச் ஆப்ஷன் போய் ஃபுட் லோகோ அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணனே உங்களுக்கு நிறையா லோகோஸ் வரும். அது எல்லா லோகோஸும் உங்களுக்கு ஃப்ரீ தான், காப்பிரைட்டு கிடையாது. அப்படி லோகோஸ் கீழே பெய்டு அப்படின்ட்டு ஒன்று போட்டிருக்கோம். அந்த பெய்டுன்னு போட்டிருக்க மட்டும் நீங்கள் காசு கட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே ஃப்ரீ தான். முக்கால்வாசி இது பெய்டு கிடையாது, ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 1-2 மட்டும் பெய்டுன்னு போட்டிருக்கோம், மற்ற எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். சரி, இப்போ நான் லோகோஸை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கேமிங் லோகோ அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கேமிங் சேனலுக்கு லோகோ மேக் பண்ணி காமிக்கிறேன். அதே மெத்தடை நீங்கள் மற்ற சேனலுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். கேமிங் லோகோலையும் பார்த்தீங்கன்னா 1-2 மட்டும் பெய்டாக இருக்குது, மற்றது எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. கேமிங் லோகோ சர்ச் பண்ணோன்னே நம்மளுக்கு நிறையா லோகோஸ் வந்துடுச்சு. இதுலேருந்து நான் ஒரு ரேண்டமாக லோகோவை செலக்ட் பண்ணி அது நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எடிட் பண்ணி உங்கள் யூடியூப் சேனலுக்கு லோகோவை போட்டுருங்க. சரி, இப்போ நான் லோகோ செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த லோகோ பிடிச்சிருக்கோ அந்த லோகோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா நிறையா டூல்ஸ் வருது. அதில் ஃபஸ்ட்டு எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த டெஸ்ட்டை நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு எந்த சேனல், உங்கள் சேனல் நேமை இதில் டைப் பண்ணுங்கள். நான் மாஸ்டர் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு கீழே ஸ்மால் சைஸில் ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை நான் கிளிக் பண்ணி கேமிங் அப்படின்ட்டு டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ண உடனே நம்மளுக்கு மாஸ்டர் கேமிங் அப்படின்ட்டு இந்த இது வந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் யூடியூப் சேனல் போட்டுக்கலாம். அப்படி இது வேணாம், அது கலர்ஸ் மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் கலர்ஸில் போய் இந்த கலர்ஸில் மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டு வேணாலும் நீங்கள் ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். வேணும்னா நான் உங்களுக்கு லைட்டாக செஞ்சு காமிக்கிட்டே பாருங்கள். மாஸ்டர் அப்படின்ற டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஒரு ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, எஃப்எஃப் அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த ஃபாண்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். போல்டு வேணும்னா மாற்றிக்கலாம், இட்டாலி வேணும்னா மாற்றிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு சைஸ் இருக்குது. அடுத்து ஃபாண்ட்டு கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்மட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ஃபார்மட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கேப்ஸ் எடுத்துனா வேணால் கூட கேப்ஸ் வச்சுக்கலாம், இல்லை ஸ்மாலில் வேணால் கூட வச்சுக்கலாம். அடுத்து சென்ட்ரு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு தான் ஃபார்மட் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. சரி காய்ஸ், நம்ம ஒரு நல்ல கேமிங் லோகோ செஞ்சுட்டோம். இப்போ நம்ம இதை சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ஏரோ மார்க் ஒன்று இருக்கும். மேலே பார்த்த மாதிரியே அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷனுக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி நீங்கள் மாற்றிக்கோங்க. நிறையா ஃபைல் டைப் ஜேபிஜி அப்படின்ட்டு இருக்கும். நான் பிஎன்ஜி அப்படின்ட்டு மாற்றிக்கிறேன். உங்களுக்கு ஜேபிஜியில் இருந்துச்சுன்னா நீ பிஎன்ஜியில் மாற்றிக்கோங்க. ஜேபிஜினா லோ குவாலிட்டி, பிஎன்ஜி அப்படின்னா ஹை குவாலிட்டி. இதான் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம பிஎன்ஜியில் மாற்றினோடனே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு சேவ் ஆகிடும். நம்ம கேலரியில் போய் நம்ம லோகோவை பார்த்துக்கலாம். யூடியூப் சம்மந்தமாக எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டு ஒன்று கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் டெய்லியும். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். A to Z வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றது ஃபுல்லாமே நம்ம சேனலில் ஸ்டெப்பாக போட்டிருக்கோம். சரி, அடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.